எல்லா ஃபேமிலி இருக்கிறாங்க, இங்கே குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா வாங்க வாங்க அவர் யாரு? அவர் அட்ரஸ் நோட் பண்ணிக்கலாம். நான் பார்க்குறேன். அட்ரஸ் சொல்லுங்க, அவர் அட்ரஸ் சொல்லுங்க. இது உடைச்சிருக்காங்கல்ல, இது ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரியா? இவர் அட்ரஸ் ஸ்டேஷன் வர மாட்டேங்கிறீங்க. எதுங்க நீங்களா அட்ரஸ் எடுத்துருக்கீங்க? ஸ்டேஷன் சொன்னாலும் இல்லையா சார்? இங்கே உள்ளவங்க யார்? நீங்களா மனுஷன் சொல்லுங்க. என்ன எது குடிக்கிறாங்க? ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற அப்புறம் நான் இங்க ரிட்டனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் ரிட்டன்ல கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம் சொல்ல. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க மூணு மணி போலீஸ் வேலை செய்தா? மூணு மணி போலீஸ் வேலை செய்தா? எத்தனை முறை வரும் இங்க வந்துட்டு இருக்க முடியும்? இப்போ எத்தனை ப்ராப்பரா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கரெக்ட்டா சொல்ல கேளுங்க. எடுத்தீங்கன்னா இந்த வர நீங்க ரிட்டனா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற அப்புறம் நீங்க வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ரிட்டனா கம்ப்ளைண்ட் கொடுங்க. சும்மா போலீஸ் அண்டர் சொல்லி பார்த்தா முடியும். ஃபோன் பண்ணி சார் இங்கே இத்தனை பேர் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வேலை? அவங்க இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளங்க. யாருதுங்க இது? சார் இது அப்பார்ட்மெண்ட்டோட இடம். ஓகேங்களா? அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே தண்ணி போட்டுட்டு இங்கே வந்து எங்களை மிரட்டி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்காக தான் நாங்கள் இது அது வந்து ரிட்டனா எழுதி கொடுங்க கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு. எத்தனை மணிக்குன்னா இப்போ காலையில் வாங்க. இப்போ ஏன் சார் இப்போ இங்கே இருக்கிறாங்க? யாரோட இடம் இது? எது சார்? இது நீங்க அசோசியேஷனோட ஆஃபீஸ். அசோசியேஷன் யாரு? யார் அசோசியேஷன்? நாங்கள் தான் சார். நீங்களா? இருக்கா? இருக்கு. எடுத்துட்டு வாங்க போங்க. அசோசியேஷன் யார் யாரு, மெம்பர் யாரு, எல்லா டீட்டெயில் இருக்காங்க. தமிழ் பேசுறது வீடியோ எடுக்குது. என்ன வீடியோ எடுத்தா என்ன நீங்க வாங்க, பேர் சொல்லுங்க வாங்க. உங்களுக்கு இந்த குடிக்காரருக்கு வீடியோ தண்ணி அடிக்கிறதுக்கு நாங்க ரூம் வச்சு வச்சுக்கோம். தண்ணி அடிக்கிறதுக்கு ஏங்க நீங்க யாருங்க? நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீங்க யாரு? யாரோட ஆபீஸ்? இல்ல கோர்ட்ல போய் பாருங்க. நீங்க யாரு? கோர்ட் வந்து பாக்குறது சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க குடிச்சிட்டு? உங்களுக்கு என்ன வேலை? அவங்கள யாரு வந்திருக்காங்க? நம்ம அபார்ட்மெண்ட்க்கு சம்பந்தம் இல்லாம ஆளு கொண்டு வச்சிருக்கீங்க. ஆஹா கிடையாது. நம்ம நீங்க பேசுறதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அபார்ட்மெண்ட் இருங்க. ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்க. கூப்பிட்டீங்க அப்ப நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க எதுக்கு போய் பேசுறீங்க? இல்ல சார் நீங்க பேசுங்க. அப்பா சார் நீங்க நாங்க கம்ப்ளைன்ட் பண்ணல. கூப்பிட்டீங்க அத மட்டும் சொல்லுங்க. எனக்கே வந்து இது பண்றீங்க. கூப்பிட்டீங்களா? அத மட்டும் சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம ஆள் வந்து உட்கார்ந்திருக்காங்க. அதுதான் சொல்றேன் சார். வேற ஒண்ணுமே கிடையாது. அத சொல்லுங்க. நான் அத அவரை விசாரிச்சுக்கிறேன். அவர் யாரு? சார் வந்து நீங்க சொல்றாங்க கம்ப்ளைன்ட் கொடுங்க. நீங்க ஒரு சொல்லுங்க. நீங்க வந்தாதனால நீங்க ஓனர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என்ன சார்? நாங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து அசோசியேஷன் நாலு பேர் பேச சொல்லி அங்க பக்கத்துல இருக்கு. பாத்தீங்களா? அவர் கேட்க மாட்டாரா? என்னங்க பண்ணுங்க? கேட்க மாட்டாரா? யாரு என்னன்னு அவர் தான் காவல் காத்துட்டு இருக்காரு. யாரு காவல் கேட்குது? அப்போ எதுக்கு அந்த செக்யூரிட்டி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் சார் எங்களுக்கும் புரியல. அது நீங்க வாங்க அங்கே வந்து பேசி கம்ப்ளைண்டாக கொடுத்து சார் அதுதான் கேட்குறேன். இங்கே இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நீங்க இவ்வளோ வீடு இருக்குதுங்க, நீங்க மட்டும் தாங்க கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. வேற யாரும் எல்லாருமே வந்து அவன் தூங்காம வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? நீங்க வந்து சொன்னா மட்டும் செக்யூரிட்டி சார் எத்தனை வீடு இருந்தா என்ன சார்? யார் சொன்னாலும் கம்ப்ளைண்ட் தானே. இப்போ அவங்க யார் செக்யூரிட்டியே கேட்க இல்ல இல்ல மாட்டாங்க. நீங்க என்ன யாருன்னு கேட்டீங்களா இல்லையா? நீங்க யாருன்னு கேட்டீங்களா இல்லையா? அங்க உள்ள எல்லாரும் யாருன்னு செக்யூரிட்டி கேட்கணும் இல்லைங்க. என்ன சார்? செக்யூரிட்டி கேட்கணும் இல்ல. செக்யூரிட்டி இல்ல சார். எங்க இருக்காங்க செக்யூரிட்டி? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அசோசியேஷன் சொல்றீங்க. ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி போட மாட்டீங்களா? நாங்க தான் சார் செக்யூரிட்டியா இருக்கோம். நீங்க செக்யூரிட்டி? ஆமா. ஃபிளாட் ஓனரே இப்ப செக்யூரிட்டி இல்ல, நாங்க செக்யூரிட்டியா இருக்கோம். இந்த அசோசியேஷன் யாரு? இல்ல சார் இப்ப நாங்க அசோசியேஷன் எல்லாரும் சரி இருங்க சார். இது கால் இப்ப இது பண்ணி வர சொல்லுங்க எல்லாரையும். அசோசியேஷன்ல யாரு இருக்கா? வர சொல்லுங்க எல்லாரையும். அப்படியே ஸ்டேஷன் போங்க. ஆனந்த் மொத்தமா இந்த இதுல குரூப்ல போய் கால் பண்ணுங்க. சொல்லுங்க. இங்க வாங்க. என்ன சார்? எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லாரும் இப்போ என்னப்பா பேர் என்ன உங்க பேர்? பாலகிருஷ்ணன். நீங்க ஆக்சஸ் கேட்டீங்க, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப என்ன பாப்பீங்க? இது என்ன சம்மந்தம் இல்லாம ஆள் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. நீ யாரை இங்க கேட்கறதுக்கு இருந்தா இங்க வாங்க. நீங்க அங்க பேச வேண்டாம். இங்க வாங்க. போருக்கு பிரச்சனையா? போர் வயசு 42. போர் வேலை பார்க்க வந்தாங்க. அவனுக்கு கேளுங்க என்ன சொன்னா அவனுக்கு. எல்லாரும் போர் வேலை பார்க்க வந்திருக்காங்க. அப்பா பேரு ஜவஹர். போர் வேலை பார்க்குறவங்க உள்ள இருக்க. பேசாதீங்க. நம்பர்னா நம்பர் 305.
சார் அவர் 305 இங்கே இல்லை சார், அவர் தஞ்சாவூரில் இருக்கார். தஞ்சாவூர் அட்ரஸ் சார் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உங்க வீடு எங்க முதல்ல அதே பேர் 305 பேசாம நீங்க 305 டெம்பிள் வேஸ் எம் பிளாக் டெம்பிள் வேஸ் அப்பார்ட்மெண்ட். குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. இது உங்கள் வீடா? ஆமாம் சார். உங்கள் பேரில் இருக்கு. இங்கே வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். போர் விடிய நாங்கள் மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். நீங்கள் சும்மா வெளியே குடிச்சிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 8870 70 888 615 615 ஏம்பா இங்கே வாங்க, நீங்கள் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். வாய் பேர் சொல்லுப்பா. ஸ்கேராய் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? எஸ்கே ராய் அப்பா பேர்னா வயசு என்னப்பா? டிகே ராய் 43. வயசு இது அப்பா பேர்னா? டிகே ராய். உங்கள் வீட்டு நம்பர்னா? 448. எந்த பிளாக்கு? எம்ல ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஏய் ஏய் ஒன்று இது சொல்லிட்டு அப்புறம் நீ பாட்டு போயிரு. ஃபோன் நம்பர் தானே கேட்டோம்னா? ஓ சரி சரி. சரி ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பரை தான் நான் போய் பேசினேன். ஃபோன் நம்பர் 8056 எந்த நம்பர் யாருக்குன்னா வாங்கிக்கோங்க. நம்பர்னா 8056 235 445. இது மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? மொத்தம் 350 வீடு 250. கேட்கறது சொல்லுங்க. மொத்தம் எத்தனை? நீங்க நான் கம்ப்ளைண்ட் எதுக்கு வந்திருக்கேன் அவங்கள சார் மொத்தம் 350 வீடு இருக்கு. முதல்ல நீங்க அங்க இருங்க சொல்லவே அவசியம் இல்லை. நீங்க முதல்ல அவங்களோட நேம் அட்ரஸ் எழுதுங்க. யார் எத்தனை பேர் 6 பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் கிடையாது. நீங்க அங்க நேம் எழுதுறீங்களா இல்லையா? இல்லையா நீங்க சொல்லு. இல்ல இருங்க. அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். எங்க கம்ப்ளைண்ட்? அப்புறம் அங்க ஃபோன் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு நேம் அட்ரஸ் எழுதுங்க. நீங்க என்ன சரி இருங்க சார் 350 வீடு இருக்கு சார். உங்க டீடைல் சொல்லுங்க. டீடைல்ஸ் கொடுக்க வேணாம். நீங்க போப்பா. எது கூப்பிடா? போலீஸ் எது கூப்பிடா? டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நாங்க நைட் தூங்காம கம்ப்ளைண்ட் கிடையாது. நீங்க தப்பு பண்றீங்க. இது போலீஸ்கார கூட வேலை கிடையாது. உங்களுக்கு வேலை வந்து யாரை தப்பு பண்றீங்க அவரு கூட அட்ரஸ் எழுதணும். இது தப்பு பண்றீங்க. வீடியோ எடுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். எது கால் பண்ண? நான் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. யாரை தப்பு பண்ணிருக்கா அவர்கிட்ட டீடைல்ஸ் வாங்குற வேலை. டீடைல் முதல்ல கூட அடுத்து நான் பாத்துக்கிறேன். டீடைல்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா? கொடுத்தாச்சுல. இப்போ அவங்களுக்கு டீடைல்ஸ் எடுங்க. நான் எடுக்கிறேன். மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? 350 வீடு சார். இப்போ 220 வீடு ஆக்குபை. அது கேட்காம என்ன டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் கேட்கறது தான் வந்து பேசாம இருங்க. புரியுதா? பேசாம இருங்க. என்ன சவுண்டு கொடுக்குறீங்க? டிபார்ட்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுங்க. என்ன பிரச்சனை? எப்படி நீங்க பேசுறீங்க? என்னது? எப்படி பேசுறீங்க? ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் வாங்க மாட்டீங்க. நான் வாங்க மாட்டேன்றாங்க. நான் வாங்க மாட்டேன். ஆமா நீங்க நாங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்கங்க. சொல்றத கேளுங்க. நீங்க போங்க. நான் பேசிக்கிறேன். அவரே அனுப்புறீங்க. அவரை இருக்கணும் இப்போ. என்ன எத்தனை வீடு இருக்கு மொத்தம்? மொத்தம் 350 வீடு. இப்போ 220 வீடு ஆக்குப்பையில். ஸ்டேஷன் சொல்லியாச்சு. 220 மறுபடியும் 20 வீடு எங்களை வந்து பார்த்துட்டு தான் போக முடியும். ஆக்குப்பைடு. இந்த 220 வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இவங்களை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க. என்ன சார்? இவங்க யாரு என்னன்னு தெரியலன்றீங்க. முடிகிற பிரச்சனை. ஆமாம் அவங்க ஏதோ கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்போ குடிச்சிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் என்னை வந்து ஃபோட்டோ எடுத்தார். யாரு? அந்த இது பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப வந்தார். அப்போ நான் அதான் அதானே கேட்டுன்னுக்குறாங்க. வந்து திரும்ப வந்து இது பண்ணேன். வந்து என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் தானே கேட்டுக்கிறாங்க. கேட்க மாட்டீங்கன்ற கேட்டுக்கு தானே இருக்கிறாங்க. கேட்கறது நீ பதில் சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் எவ்வளோ நேரம் கால் பண்ணோம். சொல்லுங்க. எல்லாத்தையுமே அதான் சார் திரும்ப வந்து முறைச்சிட்டே பின்னாடி வந்து வந்தாங்க. அப்புறம் 2-3 பேர் வந்து எங்களை இது பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் கால் பண்ணோம். திரும்ப வெளியில் வந்து எங்களை பார்த்துட்டு அங்கேருந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 மணி நேரமாக ஆகுது. குடிச்சிட்டு இவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. யாருமே கேட்கல சார். யாரு அதில் இல்லை சார். தப்பு செய்கிறவங்களாம் யார் ஒருத்தவங்க கேட்டாலும் தப்பு தானே. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டாலும் இதுதான். நீங்கள் வேலைக்கு வந்துடுறாங்க சார். நீங்கள் எல்லாம் முள்ளு வெட்டிட்டு போர் போர் அப்படியே போர் மோட்டர் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்க. பூபதி அப்படியே வாங்க நிற்கல. இப்போ போர் வேலை இறங்குனது எல்லாமே வந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்துட்டு பாலா இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு 100 கால்ஸ் திரும்பவும்
யார் என்னன்னு நம்ம யாருன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டு பரத் சாருக்கு போட போனோம் கொஞ்சம் வா சொல்கிறேன் அவருக்கு ஒரு வா. ம் வேலைக்கு போர் இறக்கிட்டு எல்லாம் வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்குறாங்க. ஹலோ ம் யார் இவன் பாலாவும் ராய் தான். பாலா வந்தாலே நிம்மதி அவனுக்கு இருக்காது. அதான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு புரியல. ஓகே இன்னும் புரியாமல் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஆக்சஸுக்கு கொடுத்து சால்வ் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ தேவையில்லாத வேலை பார்க்குறேன். ம் என்ன பண்ணுறேன்? தூக்கவே இல்லை. நேற்று 3 மணியாக தூங்கலை. இப்போ நான் இங்கே உட்காந்து போருக்காக இப்போவும் எனக்கு தூக்கம் இல்லை. லாக்கியாக தான் இருக்கு அப்பார்ட்மெண்ட். இங்கே வாங்க. என்ன படம் பிரச்சனை? ஆக்சஸ் கார்டு கொடுத்தாச்சு. திரும்ப என்ன பிரச்சனை? இவர் சொல்லுவீங்களா? என்னத்துக்கு வேலை நடக்குதா இல்லை ஒவ்வொரு இடத்துலையும்? ஏங்க இங்கே எந்த ஆள் வந்து அவர் என்கிட்ட வந்து நான் சொல்லிவிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்தார். நான் வந்து திரும்ப இது பண்ணேன், எடுக்காதன்னு சொன்னேன். திரும்ப வார்ன் பண்ணேன் 2 வாட்டி, கேட்கல. அப்புறம் நான் யார் தெரியுமா அப்படின்னு என்னை மிரட்டிட்டு போனார். எதுக்கு தேவையில்லாமல்? நான் சும்மா வாக்கிங் வந்தேன். அந்த பையனை கூப்பிடு வெளில. யார் மிரட்டினானோ அவனை கூப்பிடு. யாரும் இங்கே மட்டும் வேண்டிய இடத்துல இல்லை. என் தேடியோ பையன் சொன்னதோடையா? இல்லையா? யார் தேடியோ பையன் சொல்லி சொன்னதோடையா? சொல்லு. சம்மந்தம் இல்லாத ஆள்லாம் நீங்கள் எம்பிளாக்கில் விட்டுட்டு இப்போ ஓனர்ஸ் அங்கே வந்து மிரட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. சொல்லுங்கள். யாரு? ம் எனக்கு புரியல. என்ன அதுதான் இப்போ பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்களே எப்படி புரியாமல் இருக்கும். என்ட்ரி பாரு, கேட் என்ட்ரி. வேலையை பாரு. ஃபோன் நம்பர் 8939520100. பேசி விட்டோம். பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். இருங்க, எஸ்ஐ சார் கிட்ட பேசுகிறேன். காலையில் அவர் சொல்கிறார் 2 பேரும் கம்ப்ளைண்ட் எடுத்து. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் வந்து அவரோட. சரி, மற்ற பேரும் நேம்லாம் எழுதி. யார்? அவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்கன்றாங்க. எது இல்லை பரவாயில்ல, நேம் எழுதி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீடு அட்ரஸ் எங்கே? தஞ்சாவூர். யார்? தஞ்சாவூர் அட்ரஸ் எங்கே இருக்கீங்க? யார்? நீங்கள் வளர்ந்தலம்பேடு அட்ரஸ் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். நான் இப்போ நோட் பண்ணியிருக்கேன். சார் அவர் தஞ்சாவூர் அட்ரஸ் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். சார் சார் இவர் தஞ்சாவூர் அட்ரஸ். அதெல்லாம் வேணாம். காலையில் வந்து என்ன சொல்லுங்கள்? காலையில் வந்து எல்லா டீட்டெயிலும் ஏழு நாட்டை கொடுக்க 6 பேர் இருக்கிறாங்களா? 6 பேரா? 6 பேர். சரியா? காலையில் வாங்க. எஸ்ஐ பரத்துன்னு இருப்பார், அவரை பாருங்கள். சரி ஓகே.